சொல்றத நல்லா கேட்டுக்கங்க அண்ணே. நீங்க முகத்தை பாவமா வச்சுக்கோங்க அண்ணே. நீ முகத்தை பரிதாபமா வச்சுக்க. நான் முன்னாடி வீட்டுக்கு போறேன். நீங்க 2 பேரும் வீட்டுக்கு வரும்போது ஐயா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஆரம்பிச்சிருவேன். என்னன்னு? நீ எல்லாம் மூத்தவனாடா. நான் தப்பு பண்ண நீ திருத்தணும். நீ தப்பு பண்ணிட்டு வந்து நிக்கிற. ஓடுகாலி திட்டணும்னா நேராவே திட்டுறேன்டா. யோ, இதெல்லாம் ஐயாவுக்கு முன்னாடி நான் பண்ண போற பெர்ஃபார்மன்ஸ்யா. உங்க நல்லதுக்காக. நம்ம குடும்பம் போலீஸ் ஸ்டேஷன் பக்கமாவது போயிருக்கடா. ஆனா நீ ஐயாவை ஸ்டேஷனுக்குள்ளே போக வச்சிட்டியடா. மனுஷனாடா நீ எல்லாம். நீ பாட்டுக்கு பாய்சன் சாப்பிட்டு படுத்துட்ட. அந்த பாய்சன் விஷயம் வேணாண்டா. அம்மா சித்தெல்லாம் அழுதே திட்டுவாங்க. யோ, இது சென்டிமெண்ட் ஏரியாயா. ஒர்க் அவுட் ஆகாமியா. சொல்றத மட்டும் கேளியா முதல்ல. இவர் உனக்கு ஒண்ணாச்சுன்னா அப்பா அம்மா தாங்குவாங்களா? அப்பா அம்மாவுக்கு ஒண்ணாச்சுன்னா நான் தாங்குவானா? எனக்கு ஒண்ணாச்சுன்னா குடும்பம் தாங்குமாடா? இதெல்லாம் புரிஞ்சுக்காம நீ பாட்டுல கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறியடா. வெளில போடா நாயே அப்படின்னு நான் கத்துவேன். உடனே ஐயா என்னைய பார்த்து என்ன சொல்லுவாரு? வாயை மூடுறா. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். மூத்தவனுக்கு மரியாதை இல்லாம நீ பாட்டுக்கு பேசிட்டே இருக்க. அம்மாடி, நீங்க வாங்கம்மா ஜோடியா அப்படின்னு உங்களை உள்ள கூப்பிடுவாரு. அப்படியே ஐயா மாதிரி பேசுறடா. டேய், ஐயாவோட குணமும் நமக்கு தெரியும், ஐயாவோட குரலும் நமக்கு தெரியும். நான் கிளம்புறேன். சரி வா போலாம். யோ, கொஞ்சம் லேட்டா வாயா. ஏன்டா? டிராமாவா இருந்தா லைவா பண்ணணும்யா. முதல்ல நான் போய் ரெடி ஆகிக்கிறேன். எப்படி என்ன இவனெல்லாம் செலக்ட் பண்ணீங்க? ஏதோ சொல்றான், எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன்.